பார்த்தா எப்படி இருக்குது? நல்லா மூஞ்சி செக்க செவேல் இருக்குது. செவேல் இது மட்டும் சொல்லு. கணக்கு வருங்க பொட்டக்காரங்களும் சொல்லாத. அப்படி சொல்லு. ஐயா வரவெல்லாம் பொறுக்கிற கோயில் மாதா கோழி மணி நாம மாதா கோயில் மணி நேரத்துல அடிக்க முடியாது. காலையில 5 மணிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு தான் அடிக்க முடியும். மாதா கோயில்ல இந்த மாதா கோயில் மணி ஒரு அப்படிக்கு போதிரப்பானா ஒரு அப்படிக்கு போதிரப்பானா இல்ல முருகன் 4 பேர் சேர்ந்து போடணும். ஒரு அப்படிக்கு பண்ண கண்ணூருக்கு யாருக்கு என் அருமை தலையா உங்க அம்மா சரியா அவங்க அம்மா சரியா இருந்தா பொறுத்து வந்துட்டா பொண்டாட்டி பாரு பாப்பா சரியா சொல்லி கேள்றான். புது ஊர்ல பாப்பா ஜனியாவது நீ கீழே ஊருக்கு எடுத்துட்டு போற அப்படி வெளியாடு பண்ண தேசிய தான் கூட்டு நான் மறைஞ்சு வந்து போது பொட்டி ஆட்டினாச்சு. நீங்க என்னடா இஷ்டு பிடிச்சி எல்லாரும் இஷ்டு வாங்குது. என்ன பண்ணுவாது வணக்கம் வணக்கம் இப்படி நான் என்ன சமயம் சொல்ல போறியா சுருக்கிவாங்க அப்படி ஒருவருக்கு கொடுத்தாலும் சபை இப்ப யாரா வந்திருக்காரு அத மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் இப்ப சபைக்கு என்ன ஜீவன் என்ன நாட்டி கரகுப்பி ஒரு கோடி
எங்க பிறந்தாரு எங்க வந்தாரு அது விளக்கம் சொல்லுவாரு சொல்ல மாட்டாங்களா? ஆமா நீ எப்படி பிறந்த? எங்க அப்பா எங்க அம்மா கண்டுபிடிச்சு அவர் ரெண்டு பேரும் இன்னி அப்ப நான் பிறந்தேன். அப்படிதான் நீ எப்படி பிறந்த? அதே போல எங்க அப்பா எங்க அம்மா கண்டுபிடிச்சு 2 பேரும் 10 மாசம் கழிச்சு நான் பிறந்தேன். அது யாருக்கும் தெரியாதா? மகாராஜா இப்பதானே நான் கழுவி ஊத்துறேன். ஒண்ணுமே பண்ண சொல்ல பொறுக்க மாட்டி போடா. ஏன் வர்ற போடாங்க என்னடா என்னமா அவளை கொஞ்சிட்டே இருக்கிறா? அவளே பார்த்து சீனிலே இருக்கிறான். இவர் மன்மத அக்கி சீன்றாங்க. பாபா ஏய் நீ என்ன அவளை சீன்றியா? ஆமா அவங்க மன்மத சீன்றாங்க. என்னன்னா பார்த்து கண்ணு ஆமா ஒழுகுது. 4 கிலோ எலும்பு பூயில சத வச்சிருக்கான். ஏய் மலை எம்எம் மலை இருக்குடா. இங்க வா. எம்எம் மலை இருக்குது. அந்த மலை சொல்லி குடினா என்னது? சித்துவுளி. ஐவனி மலை. டேய் சித்துவுளி. எம்மா நான் கழுவி ஊத்துனாலும் கறிக்கு வரிக்காதடா. என்னடி பாப்பா பண்றது? யா நீ உன்கிட்ட ஓடி போய் கேக்குறீங்க. உக்காக்கிட்ட இல்ல மாமா சேர்த்து காத்து வச்சிருக்கீங்க. இங்க யாரு ஏமாந்து வைக்கிறாங்க? யாரு ஏமாந்து வைக்கிறாங்க? நீங்க எப்படி பண்ணுங்க? நீ ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு பிறந்த. ஆமா. இன்னும் ஐயனார் எப்படி தெரியுமா பிறந்த? எப்படி? டேய் ஒரு ஆணுக்கு பிறந்தவன். இன்னும் ஆம்பளைக்கு பிறந்தவன். டேய் கடியா டேய் என்னடா இது? ஒரு ஆணு பெண்ணு ஆம்பளைக்கு எப்படி பிறந்துறாரு? ஒரு ஆணு பெண்ணு சேர்ந்தாதான் ஒரு கோயில் தெரியுமா? குழந்தை பிறக்கும். இவர் ஆம்பளைக்கு பிறந்தவன் எப்படி ஆடுது? எப்படி அது? ஏய் வர நீ நான் இன்னி பாப்பா. ஏய் கடியா இங்க வாங்க. ஏய் என்ன வாங்கடா. நீ அவன இன்னி பாருங்க. டேய் நானு நீ என்னங்க புள்ள பறக்காது. பின்னால மூளை தான் பறப்படும். மூளை தான் வருமா? ஆமா. புள்ள பறக்காதா? பறக்காது. நீ மாசமா இருக்கீங்க. டேய் அது எப்படி அது? انا எப்படி பிறந்தே? ஒரு ஆண் ஒரு பெண் சேர்ந்தா கோயில் தெரியுமா? நல்லா தெரியும். ஆமா. என்ன அரணுக்கு அரிக்கும் அரணுக்கு வந்தாங்க. அது மட்டும் தெரிஞ்சு. பொறுங்கனா எப்படி இருக்கும்? அரினா யாரு? அரனா யாரு? ரெண்டு ஆமா தானே. ஆமா. எப்படி பண்ணு பாரு. சொல்லு வர்றா. எப்படி பண்ணு? நேரா எப்படி ஆமா ஆமா எப்படி பண்ணு? எப்படிடா போற முடியும்? அத போற முடியாது. அத போற முடியாது. நீ எதுடா கண்டுபிடிச்சியா? நான் கண்டுபிடிக்கல. இன்னும் கண்டுபிடிக்கலையா? இன்னும் இல்லையா? கண்டுபிடிக்கவே இல்லையா? அப்ப நீ கண்டுபிடிக்க பாப்பா. அப்படி ஆணுக்கு பிறந்தனா? அது எப்படி? அது தனியானே கூட. ஆஹா. யாத்திருக்கா? பட்டாத்துல ஒரு அரைக்கலை இருந்தான். அவன் என்ன செய்றான்? ஒரு நாள் நேரத்தில் மருமகனோட கோரி ஐயாவது வருஷம் பெற்றான். எப்படி? ஐயா பிரமகனே ஒருத்தோட கைத்தில் அடிக்கப்படாது. என் கரத்தில் வாழாய் அடிக்கப்படாது. என்னுடைய வலது கரத்தை எவன் மிதக்கிறனோ அவன் பத்தி எறிய வேண்டும். ஓ ஏற்கனவே அந்த பண்ணாபுரி படுத்த ஆண்டவர் கூடிய பத்தாசூரன் அவன் சிவபெருமான் கோரி கட்டு தவம் செய்தான். அவன் தவத்து மெச்சேன்
அந்த சிவபுரம் பெருசுமானாரு ஆமா அப்படி ஆன உடனே அவ பத்மாசுரன் கேக்குறாரு அடே பத்மாசுரா நீ கோரி தவம் செய்யலையே உனக்கு என்ன வர வேணும் என்ன வர வேண்டும் கேளு அப்படின்னு சொல்லுனே ஒரு நாள் சண்டை செய்ய வேணுமாக்கா நான் அம்பு அடிக்க கூடாது கத்தி அடிக்க கூடாது கத்தி அடிக்க கூடாது வாளாயுதம் எடுத்துமே கூடாது சண்டை செய்ய கூடாது இந்த வரது கருத்து யார் தலைமையில வைக்கிறோம் அவன் அப்படியே பத்தி எறியணும் பத்தி எடுத்து விடணும் அப்படியே வரது கூடு அப்படி கேட்டா பத்மாசுரன் ஆமா அப்பேற்பட்ட வரத்தை கட்ட உடனே பரமகடவுளை ஒடிச்சு விட்டார். அப்போ மீண்டும் என்ன செய்யலாம் பத்மாசுரன் ஐயா பரமகடவுளே நீங்கள் கொடுத்த வரம் இது பொய்யா அல்ல மெய்யா இதை பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படி என்று இந்த கழகத்தில் சுத்திப்பார் யாருமே கிடையாது நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம் அதனால நீ கொடுத்த வரத்தை முன்மீதே சோதனை செய்கிறேன் அப்படி என்று பத்மா அப்படி வர கொடுத்தவங்க அவன் எங்கேயும் ஓடி போயிட்டான் அந்த காரணத்துல யாரும் கிடையாது இருப்பாங்க பத்மாசுரன் அந்த சிவபெருமா 2 பேர் தான் இப்ப நீ கொடுத்தா வர உண்மையா இல்ல பொய்யா இப்ப உன் தலைமை வச்சு சோதிக்கிறேன் அப்படி பத்மாசுர வலது கரத்தை பரமகடவுள் திரும்பி நோக்கி ஓடினான் பார்த்தா பரமகடவுள் நம்மளை விட்டு அழித்து விடுவான் அப்படி என்று ஓடினால் உலகமெங்கு ஓடினார் ஒரு ஐவேல காட்டுக்குள்ள ஐவேல காய்க்குள்ள ஐக்கியமாகி விட்டார் ஐவேல காய்க்குள்ளே ஐக்கியமாகி விட்டார் ஆமா அப்ப பார்த்தா பத்மாசுரன் அடடா பரமகடவுள் இங்கேதானே இருந்தார் காணவில்லை அப்படி என்று அவன் ஞானத்தால் பார்த்தான் அவனுடைய ஞானத்தால் பார்த்தான் ஆமா ஏன்னு கேட்டா அவனுக்கு மாயாஜாலம் மந்திரஜாலம் எல்லாம் தெரியும் ஞானத்தால் பார்த்த உடனே பார்த்தான் பத்மாசுரன் ஐவேல காய்க்குள்ளே ஐக்கியமா இருக்கிறான் அவனை விடப்படாது அப்படி என்று ஒரு வெள்ளாட்டு கடை உருவாகி ஒரு காயாம நின்று போறான்டா ஒரு காயா போட்டு முன்னு போறான் இந்த பத்மாசுரனை விட மாட்டாரு அப்படின்னு அந்த மரக்கணம் போற ரூட் அந்த பாண்டிச்சேரி போற ரூட்ல அந்த மரக்கணம் பக்கத்து ஐவாலம் காடு புத்துப்பட்டு எல்லை அந்த புத்துப்பட்டு எல்லைக்குள்ள அந்த ஐவாலம் காயாக அந்த சிவபுரம் உருமாறு இன்னைக்கு உருமாறு ஐவாலம் காய் பார்த்தாக்கா அந்த வெறையை பார்த்தா அப்படி லிங்க ஓடி இருக்கும் லிங்க ஓடி இருக்கும் ஆமா அப்போ ஒரு காயா மென்று கொடுக்கும் போது திருலோக செஞ்சாரி பாட்டியை பாட்டு வரலாம் அப்படி போகக்கூடிய நேரத்தில் கைலாயத்திலே பரமகடவுளை யாரு பார்வதி மட்டும் தான் இருக்கிறார் தாத்தா எங்க அப்படி என்ன நாரதன் கேட்க அதுக்கு பார்வதி என்ன ஒரு தாள் பேரா நாரதன் யாரோ பத்மாசுரனா அவனுக்கு வரம் கொடுக்க சற்று நேரம் இரு தாத்தா வந்துருவாரு நீண்டு போகலாம் அப்படி சொன்ன நீ மோச போயிட்டு அப்படின்னு கேட்ட உடனே பார்த்தா பார்வதி நாரதா பைத்தியக்காரா என்னடா வார்த்தை சொல்ற அப்படின்னு கேட்ட உடனே பத்மாசுரன் என்ன வரத்தை கேட்டான் என்னுடைய வலது வரத்தை யார் தலைமை பத்தி எறிய வேண்டும் அவன் பத்தி எறிய வேண்டும் அப்பேற்பட்ட வரத்தை தாத்தா கிட்ட கேட்க தாத்தா கொடுத்து விட்டாரு மீண்டும் என்ன செய்யறான் அவனுடைய வலது கரத்தை தலைமையிலே வைக்க ஓடினான் அப்படின்னு சொன்ன பண்ணிட்டு ஐவேல காய்க்குள்ள ஐக்கியமாகி விட்டார் அவளை விடப்படாது அப்படின்னு ஒரு விளையாட்டு கடை உருமாறி ஒரு காயா விளையாட்டு உருமாறி ஒரு காய் மெனினே போறான் பத்மாசுரன் ஒரு காயா மெனு விட போறான் பாட்டி அப்படின்னு நாரத சொல்ல பார்த்தான் பார்வதி அடியே நாரதா நம்ம கடவுள் அழிந்து விட்டான் இந்த பாராகி மூணாலுமே அழிந்து விடும் காப்பாற்றணும் அப்படின்னு கேட்க உடனே என்ன வழி அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு கடவுளை யார் சாச்சாதி என்பருமான் கோபால் கண்ணு ஆமா உனது அண்ணன் வந்தால் இருக்க வடிப்பிருக்கும் அப்படி பார்வதி யார் பகவானை நினைக்க அவர் என்ன செய்தார் ஒரு அழகான ஒரு மோகுரு எடுத்து ஆமா பத்மாசுரனை மடித்து விட்டார் அந்த பகவான் சென்று அந்த பார்வையை முறையிடு அவ பகவான் என்ன செய்தாரு அப்ப பத்மாசுரனை எப்படி சிவனை காப்பாற்றணுமே அப்படின்னு ஒரு அழகான மோகனு உருவ எடுத்து அந்த பத்மாசுரனை காய் மென்னு வந்தவர் அவர் முன்னாடி பண்ணார் பகவான் அவன் பார்த்தா பத்மாசுரன் அழகா ஒரு பெண் இருக்குது இந்த பெண் எப்படி சேர வேண்டும் அப்படின்னு அந்த மோகனி மேல ஆசைப்பட்டான் அந்த பத்மாசுரன் ஆமா அப்போ பத்மாசுரனை மடிச்சு விட்டு மீண்டும் சென்று யார் சாச்சாதி என்பருமா கூப்பிடுறேன் நீங்க ஐவேல காட்டுக்குள்ள இருக்காருங்க வெளியாறி வாருங்க அப்படி கூட்ட உடனே பார்த்தா பரமகடவுள் ஓ நம்ம வயிற்றுல உருவம் கொண்டுதான் அந்த பத்மாசுரனை கூப்பிடுறான் நான் வரமாட்டேன் அப்படி
அப்படின்னு சொன்னா சரி நீ அந்த பட்வாசனை மடிச்சது எப்படி மடித்த அப்படின்னு கேட்டவுடனே ஒரு அழகான ஒரு மோகினி ஒரு எடுத்து அவனை மடிச்சு விட்டு அப்படின்னு சொன்ன உடனே நான் மீண்டும் நம்ப மாட்டேன் மீண்டும் அந்த உருவத்தை எடுத்தால் நான் ஒற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தான் யார் எம்பெருமான் மீண்டும் அந்த உருவத்தை எடுக்க ஆமா ஒரு பெண்ணை பார்த்த உடனே பரம கடவுளுக்கு காம ஆசை ஏற்பட்டு பரம கடவுளுக்கு காம ஆசை ஏற்பட்டு அவர் நம்மள காட்டுறாரா ஆமா அதை பார்த்த உடனே பெண்ணை பார்த்த உடனே அவருக்கு ஆசை வந்துருச்சு எப்படின்னா பெண்ணை சேரணும் நம்ம ஆமா அப்படி அவர் கட்டி அப்படி அவர் கிட்ட ஓடி வந்து யார் அந்த மோகினியை கட்டி பிடித்தவனே அங்கேயே விந்து கடிதமாகி விட்டது சூப்பரா விந்து அங்க கடிதமாகிச்சு என்னால கை இல்லங்க அதான் விந்துங்க இந்த விண்ணாகப்பட்டது இந்த பாராகி பூதனில் அது விழுந்தால் இந்த பாராகி பூதனை அறிஞ்சு அப்படி என்று பரம கடவுளும் யார் சாச்சார் என்பருமான் இருவரும் கையிலே தாங்கினார்கள் அந்த விண்ணாகப்பட்டது உருண்டு பிறண்டு ஒரு குழந்தையாக வளர்ந்தது அதனால் எப்படி கையிலே தாங்கினபடியால் கையிலே இருவரு தாங்கினபடியால் கையனாரப்ப அதிகார சுதன் ரெண்டு வருஷம் கட்டிப்பிடிச்ச உடனே அந்த சிவபெருமனுக்கு விந்து கடிதமாச்சு அந்த விந்து கீ விந்தாக்கா உலகம் 10 வருவேன் அப்ப என்ன பண்ண பகவான் அந்த விந்த கீ விடாம அப்படியே தாங்கி பிடித்தாரு கையில தாங்கி பிடித்தாரு அதை உருண்டு பிறந்து ஒரு குழந்தை இருந்தது உருவாகி விட்டு ஆமா கையில பிறந்தபடியா அது கையினாரப்பன் கஞ்சனாரப்பா அரியார சுதாஞ்சனாரப்பன் பண்ணி விட்டுதான் என்னுடைய பிறந்த விளையாட்டு விட்டனா அப்படி இருந்தாலும் எனக்கு திருமணமாக்கி விட்டுதா கல்யாணம் ஆயிடுச்சுங்களா ஆமா பத்திரிக்கை வைக்கல பத்திரிக்கை வைக்கலையா பத்திரிக்கை அடிக்க போன அஞ்சு ஆபீசர் அப்படி இருந்தாலும் எனக்கு திருமணம் வாங்கி விட்டது மனைவி பேர் தெரியுமா பூரணி பொற்களை இப்ப இருப்பதோ குத்துப்பட்டு இலையில இருக்கிறீங்க ஆனா இன்றைய தினம் மனைவி இருவரை அழைத்து நந்தவனை வரைக்க பார்க்க நான் அழைத்தேன் பூரணி பொற்களை
பல நோண்டியா குயில வச்சாங்க இந்த இடம் பேர் போகுது ஒண்ணு கிடையாது. எனக்கு ஒழுங்கா குயில வச்சா பேர் போகுது போயிடாதுடா. ஒரு 10,000 பணம் வேணுமா கிடையாது. ஒரு 10,000 நேரம் வேணுமா கிடையாதுடா. ஒரு 10 ஆடு மாடு வேணுமா கிடையாது. இல்ல ஒரு 10 கருங்கோட்டம் வேணுமா கிடையாது. எதுவும் கிடையாது. ஆமா எனக்கு ஒழுங்கா பழம் வெட்டி வச்சாக்கா இந்த ரைட்டு மரம் தான் மீறும். ஆமா இதே நாளைக்கு காலைல விட மாட்டாங்க. ரைட்டு மரக்கார கைட்டு போடுவாங்க. அவங்க மரம் சொல்லுவாங்க. அது பாரு ரெண்டு தாளக்காரி கொண்டு குயில வச்சா இரும்பு தாள் தான் மீறும். ஓஹோ இது கூட மலை போட்டு தூக்கிட்டு முடியாது. அப்படியே இருக்கு. வாஜாருக்கு சொந்தம். வாஜா சொந்தம். ஆமாடா. அது ஓடு குடுக்குறாரு. சரி நான் தெரியாதான் கேக்குறேன். கேளுடா கேளுடா. இந்த வாஜார் இரும்பு ஏன் உங்க கையில குடுக்குறாரு? அவனுக்கு தெரியாதா?
ராத்திரி 10 மணில இருந்து 10 மணில இருந்து 7 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் காக்கா வலிப்பு வரும், நோடிப்பு நொடிப்பு வரும். அதனால 10 மணிக்கு கொண்டு வந்து கொடுத்தாருனாக்கா நொடிப்பு வராது. இது வரைக்கும் 7 மணி வரைக்கும் கையிலே இருக்கணும். கையில இருக்கணும். கை விட்டு வெளியிச்சு நோடிப்பு வந்துடும். ஆமா. உனக்கு இந்த இரும்பு வாங்கி கொடுத்து கூடாது. உனக்கு பட்டாக்கத்தி வாங்கி கொடுத்து கரும்பு கட்டி வாங்கி கொடுத்து நீ மாநிலத்துல படுக்க வைக்கணும். நீ மாடு போய் பக்கத்துல படுக்கிற துண்டு 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 யாரோ சாகத்த பஞ்சர். வாங்க ஐயா. வணக்கம் 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 வணக்கம். வாய் வாயின்ற வணக்கம். ஏன் உக்காவுக்கு இல்ல வாயே? பொண்டாட்டி இல்ல வாயே, பேத்திக்கு இல்ல, மவுளுக்கு இல்ல. உக்காவு கூட இது அவங்க கொண்டாட்டி வீடு பாவம். அது பூச்சி மாதிரி இருக்கும். உக்கா லலிதாவுக்கு இல்ல மகள வாயே. எல்லாம் கேட்டு போடு. என் பொண்ணு பூச்சி மாதிரி இருக்குது. என்ன வாயோட கம்மி வருதுடா. யாரு பணத்தை மேனமத்து கட்ட முடியாது. சரி போகட்டும். நமக்கு தாய் திருநாடா விலகி வரக்கூடிய இந்த புதூர் நன்னகரத்தில் எதற்காக நாடகம் வச்சிருக்காங்க தம்பி? ஓ இவங்க வீட்டுல பார்த்தா வேக்காடே தான். தூங்க வர மாட்டேதான். ஆனா காலத்தோட படுத்து தூங்கி எழுந்து காலைல 7 இந்த ரோடு வர மூத்து விட்டு போக வந்துக்கிறாங்க. வேற எங்கேயும் விட மாட்டாங்களா? அங்கே வாங்கினா விடுவாங்க. என்ன சாப்பிட்றப்பா? டீ சாப்பிட்றேன். அதாவது பீ தின்னுமா வாயை தொடச்சு பண்ணிட்டு வர வேண்டியதா? 4 மணி வர டீ சாப்பிடுமா தம்பி? அப்பதான் சொல்லணும் பாப்பா. ஏமா கேளாச்சு ஒரு பால் கூட. ஏன் வர்றேன்? பக்கம் தான் முருகன்பாடி, பக்கம் லலிதா. அங்க போய் கேள்வி கொடுப்பாங்க. நல்லா சின்ன கப்பா இருக்குது, நல்லா பெரிய குண்டானா எடுத்துருக்கோம். சரி போகிட்டு வா. இந்த புதூர் நன்னகரத்தில் எதற்காக நாடகம் வச்சிருக்காங்க தம்பி? மகமார்புரம் வந்தனவேடு செய்து அம்மன் தேர்தல செய்து சாக்கஞ்சோட குவாத்து. அது சரி. அந்த மகமார் அம்மனுக்காக கூத்து வருடத்திற்கு ஒரு முறை ஆத்தாவுக்கு சாப்பாடு போறோம். கண்ணாடி கடிச்சு ஊத்துறாங்கம்மா. கண்ணாடி கடிச்சு ஊத்துறாங்க. குடிச்சாங்களா ஆத்தா? எங்க குடிச்சாங்க? சரி. எங்க குடிச்சாங்க சாமி? ஏமா கூ ஊத்துறாங்கதான் பேரு. ஆனா சாமி சாப்பிடுறது இல்ல. இவங்க எல்லாம் வீட்டுல இருந்து கூட ஆளுக்கு ஒரு கூட வந்து கூழு. அவன் பெரிய கொப்பரம் இருக்குது. பூரா கூழு அதுல ஊத்துறாங்க. ஊத்தினா பண்றது தெரியுமா? இவங்க வந்து ஒரு குடம், அங்க தீனி வரது 5 குடம் இருக்குது. எதுன்னு கேட்டாக்கா என் மாடு தீனி இல்ல, பால் கறக்க மாட்டேங்குது. கூழ் ஊத்துனா பால் கறக்குது. ஆத்தாவை கூட கொண்டாந்து ஊத்துறது. அது சரி. அது நல்லதுதான். அப்பா அதனால்தான் என் நஞ்சு கால் சிரசு, என் நெஞ்சு கால் சிரசு 21 மான் சேகரன் கொன்றிடுவேன் என்று சொல்லி கூறினான் தன் எண்ணத்தினால். சாய் எடுத்து 4 யாய் எடுத்து 9 அவன் தான் எடுத்து போகையிலே என்னடா அடியது? இத புடிக்காடி அம்பருக்கு உகந்தது உடுக்கை. அப்ப இது ஒரு ராமாயணி செயல். எல்லாம் விளக்க புரியுது. 2 5 10 தலைமுடியவர் அதான் ராவணன். 21 மான் சேகரன் 21 கையா ராவணனுக்கு. ஆமா. அது எப்படி ஒரு கை? 20 கை தான் இருக்கணும். நீ ஒரு கை சேர்த்து வர எப்படி இருக்கும்? 21 கை சொல்றாயா? எப்படி? ஒரு காலத்தில் சிவபெருமானை கோரி தவம் செய்வதற்காக ஒரு கையை ஒடித்து, ஒரு தலையை அறுத்து, ஒரு நரம்பை இழுத்து, வீணையாக செய்து பஞ்சனை பாடினானா ஒரு தலை அடித்து அத கையில நரம்பு இழுத்து அதை வீணா செய்து பஜனை பாடினானா சிவபெருமானை கோரி. அதனால்தான் 21 மான் சேகரன் கொன்றிடுவேன் என்று சொல்லி தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் சித்திரவதை செய்தவர் அந்த ராவணன். 2 வரைக்கும் விளக்கம் புரிஞ்சு போச்சா? 3வது வரைக்கும் வரும். சாய் எடுத்து 4 என்ன படி பசங்க? சாவரியில் 4வது எழுத்து என்ன பசங்களா? சாவரியில் 4வது எழுத்து அவனே கேளுமா? புதுர் மணி எப்படி? சரி ஒண்ணு கேக்குறேன். நீ படிச்சவர் தானே? நீ படிச்சவர் தானே? நான் படிச்சவரு, அவன் குடிச்சவரு. சாவரியில் 4வது எழுத்து என்ன? 4வது எழுத்து கூ. அவனுக்கு தெரிஞ்சது மாதிரி. சரி ஆமா. தாவரியில் 9வது எழுத்து 9வது எழுத்து தீ. பச்சா.
ரெண்டையும் சேர்த்துனா பாப்பா வா பாப்பா டா எனக்கு கண்ணு கொஞ்சம் ரிப்பேர் வாயா படிச்சு விடாதடா. டா வாயா சாவரியில் 4வது எழுத்து என்ன? ஓ சாவரியில் 4வது எழுத்து நல்ல எழுத்து கூ காவரியில் 9வது எழுத்து தீ. அழிஞ்சு போவாதடா டேய். காணாது போல கண்டோம் கீழே போட்டுருமா. மூஞ்சி அவனையும் பாரு. ரெண்டு ஏத்து ஒண்ணா சேர்ந்தா ஏய் கால் போயிடும் தம்பி. அப்புறம் பாப்பா நாம இல்லையா? அவன் மேல பாரு. பாத்தியா பாத்தியா உஸ்தாரா. அப்போ சாவரியில் 4வது எழுத்து என்னம்மா? சொல்லுமா இன்னும் நாம வரல. இல்ல வெளிய சொல்லு சி சாவரியில் 4வது எழுத்து சி. சொல்லுமா. நம்ம இந்த வாட்டி கொடு. வெறி விட்டு சொல்ல வேண்டியதுதான். 4வது சாவரியில் 4வது எழுத்து என்ன? சாவரியில் 9வது எழுத்து கை. இப்போ சாவரியில் 4வது எழுத்து சி. தாவரியில் 9வது எழுத்து தை. ரெண்டையும் சேர்த்துனா சீதை. அந்த 2 எழுத்தை தான் தூக்கி போறான் ராவணன். அந்த 2 எழுத்து கொண்டு போய் உட்கார வச்சானே ராமாயணத்துல ஒரு மரத்து கூட பேர் தம்பி பேர் உண்டு சிம்சும மரம். மரம் அந்த 2 எழுத்தை உட்கார வைத்திருக்கிறார். அந்த ராவணனை கொன்ற ஆள் யார்? அதான் ராமரே ராமபுராவுடைய மறுவதாரம் விஷ்ணுவரும் விஷ்ணு மார்பில் தங்கக்கூடியவள் மகாலட்சுமி இந்த மகாலட்சுமி கணேசபுரி சபை செவிது எதற்காக கூடியிருக்கிறது? அந்த மகமார் அம்மனுக்காக கூடப்பட்டு கூட்டம் மகமார் அம்மன் மாரியாத்தா எங்கிறாங்க மாதிரி எந்த வடிவத்தில் ராஜ வடிவத்தில் இருக்கிறாங்க பாரு. அப்படியே கட்டட்டா ஆத்தா உள்ள இருக்காங்கன்றியா? இருக்காங்க. மாதிரி எப்படி இருக்கிறாங்க 5000 ரூபாய் மாலை நான் வாங்கி கொடுத்துக்கிறேன் இல்லையாடா இந்த ஊர்காரெல்லாம் சம்பாதிச்சுட்டு போறான். ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டான் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா. யாரு நான் வாங்கி கொடுத்தவங்க குடி மாட்டாங்க சரி அட நான் உண்டியை உடைச்சே காய்ச்சி தூக்கி போடுவாமா. ஏடா இது மீச்சல். இப்போ ஆத்தா உள்ள இருக்காங்கன்றியா? அது அங்கதான் கோயில் தான் கிடக்க கூப்பிட்டு பாரு. நீ கூட்டு பாரு நாங்க இருந்து சொல்றேன் நீ சேர்ந்து நீ அம்மா மாரியாத்தா சவுண்ட் வரலையா? ஓ அவங்க பேசுவாங்க பேசணும் இல்ல சாமி இருந்தா அவங்க பேசுவாங்க அவங்க செவ்வாய்மா கூழ் கொடுத்து மாய்க்கணும்னு தெரியல கூட குடிச்சிருந்தா கூட மயக்க மாறத கூட கால கையாவது ஆட்டணும்ல. ஏமா அவங்க நேரம் பேச மாட்டாங்க அங்க இருந்தவங்க வரும்போது நின்று காட்டி விடுவாங்க. சாமி என்ன பேசணும்? அங்கதான் இருக்கிறாங்க சொல்லு இல்ல அங்கதான் இருக்கிறாங்க இல்ல அங்கதான் இருக்கிறாங்க சத்தியமா அங்க இல்ல. வாயில வகுத்துல அடிச்சுக்கிறேன். உன் புள்ளைய செத்து போச்சு. உன் புள்ளைய செத்து போயிட்டானா? தலைமையில அடிச்சுக்கிறேன். என்ன உறவு கூட்டாங்க விஜய் பிள்ளை நம்பர் கேக்குதுடா. கோவம் இருக்க வரலடா வரலன்னு சொல்லு. அங்கதான் இருக்கிறாங்க சொல்லு இல்ல 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 கிட்ட வாங்க. உங்க 2 பேர் தலை சாய்க்க சொல்றேன். மாரியாத்தா கோயில்ல இல்ல. அங்கதான் இருக்காங்க. உன் தலை சாய்க்க சொல்ற அங்கதான் இருக்கிறாங்க இல்ல இல்ல இருக்காங்க. அங்கதான் இருக்கிறாங்க இல்ல. சரி அங்க இல்லன்னு சொல்றேன். அப்புறம் அந்த ஆத்தா எங்கதான் இருக்கிறாங்க? அந்த ஆத்தாவுக்காக கோயில் கட்டின ஆள் யாரு? அவர சிப்பி பேசிருக்கு பேர் சிற்பி. சிப்பி அதனால்தான் சிற்பிகள் கட்டிட திருக்கோயில் உள்ளாக கற்பாரி வாழ்வதுங்கோ குதம்பா கற்பாரி வாழ்வதுங்கோ. இந்த அமெரிக்காவுக்கு கோவில் கட்டுற ஆள் மேஸ்திரி. அப்போ மேஸ்திரினா கொண்டு எடுத்து வேலை செய்யறாங்கன்னா விஸ்வகர்மாவுடைய அருள் இருந்தாதான் அந்த கோவில் கட்ட முடியும். கொண்டு எடுத்து வேலை செய்ய முடியும். அந்த விஸ்வகர்மா யாரு கேட்டா தேவர்களுக்கு மாளிகை அமைச்சு கொடுக்கிறவர் விஸ்வகர்மா. அவருடைய அருள் இருந்தாதான் கோவிலை கட்ட முடியும். அதனால்தான் அந்த சிற்பிகள் கட்டிடு திருக்கோயில் உள்ளாக சத்தியமா சொல்றேன் உள்ள ஆத்தா கிடையாது. இல்ல சொல்லு கோயில்ல இல்லடா அங்கதான் இல்ல அங்கதான்
அப்படி எங்கதான் இருக்கிறாங்க அப்ப எங்க இருக்காங்க அப்படி அந்த ஆத்தா எங்க இருக்கிறாங்க கோயில்ல இல்லன்னு சொல்றீங்க அந்த ஆத்தா அங்கதானே கருவறை இருக்குது அந்த ஆத்தாவுக்கு தனியா ஒரு கருவறை இருக்கு எங்க சித்தசாலம் எங்க தெரியுமா எங்க இருக்கு இந்த சித்தசலங்களில் இருக்கின்ற தெய்வம் போல் இந்த சித்தசலங்களில் இருக்கின்ற தெய்வம் போல் ஒரு சுத்த சலங்கள் உண்டோ புதம்பா சுத்த சலங்கள் உண்டோ சித்தசலங்களில் இருக்கின்ற தெய்வம் போல் அந்த ஆத்தாவுக்கு சித்தசலம் எங்க கேட்டா தம்பி இதோ மனிதர்கள் அமர்ந்திருக்காங்களே ஆமா மனிதனுடைய உள்ளத்தில் தான் அந்த ஆத்தா குடியிருக்காங்க மனிதனுடைய இதயம் இருக்குது இல்லையா அந்த இதயத்தில் தான் கடவுள் குடியிருக்காங்க அப்போ அந்த கடவுள் இருப்பதில் தான் இதயம் இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா அந்த கடவுள் உள்ளே இருந்து வெளியே வந்துட்டா அதுக்கு பேர் என்ன அந்த கடவுள் உள்ளே இருந்தா இதயத்தில் இருப்பதனால தான் ஒரு மனிதனால பேச முடியும் உட்கார முடியும் எழுந்திருக்க முடியும் சாப்பிட முடியும் தூங்க முடியும் அந்த கடவுள் உள்ள இல்லைன்னு சொன்னா கடவுள் இந்த காற்று வடிவில் இருக்கிறான் ஆமா கடவுள் காற்றாக மாரியத்தை சாமி கும்பிடுறாங்க ஆமா உண்மையான ஆத்தாவை யாரும் பார்த்திருப்பாங்க யாரு பாத்துக்கிறேன் அப்போ காற்று வடிவில் இருக்கிறான் உருவம் இல்லாதவன் கடவுள் அப்போ கடவுளை தானா அது போன கருவறையில் சிலை இருக்குதுன்னு வச்சுக்கோ ஆமா அது எதனால் வடிக்கப்பட்டது ஒரு கல்லால வடிக்கப்பட்டது அது யார் வடித்தார்கள் ஒரு மனிதன் அந்த மனிதன் வடித்த சிலைக்கு எப்படி கடவுள் போவான் அது எப்படி உயிர் வரும் இந்த கோவில் கட்டி குடும்பங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்யறாங்க இல்லையா ஆமா அப்ப ஏகசாலை எல்லாம் மூட்டுவாங்க பாருங்க முன்னாடி ஏகசாலை அப்போ அந்த காற்றா இருக்கக்கூடிய கடவுளை நெருப்புக்கு வரவழைப்பார்கள் ஏகசாலை மூட்டுறாங்க இல்லையா அந்த நெருப்பில் இருந்து அங்க ஒரு கலசம் வச்சிருப்பாங்க அந்த கலசத்தில் நீர் இருக்கும் தீர்த்தம் அந்த நெருப்பில் இருந்து அந்த நீருக்கு அனுப்புவார்கள் அந்த நீரில் இருந்து அந்த கருவறையில் இருக்கக்கூடிய சிலைக்கு கொண்டு போய் நூலாடி வழியாக சமஸ்கிருதத்தை ஓதினால்தான் அந்த சிலை கல் சிலையில போய் அந்த காற்றா இருக்கக்கூடிய கடவுள் அதில் ஐக்கியமானாதான் அங்கிருந்து நமக்கு அருள் கொடுக்கும் உண்மையான அந்த கடவுளுக்கு சித்தசாலம் எங்கன்னு கேட்டா மனிதனுடைய இதயம் தான் அந்த தெய்வத்திற்கு சித்தசாலம் அப்போ மனிதனுடைய உள்ளத்தில் கடவுள் இருந்தால்தான் இந்த கோவிலுக்கு போ இந்த புதூர் மக்களை தூண்டினா அந்த அம்மா தூண்டுவாங்க உள்ள இருந்து மீட்டிங் போடுங்க தேர் திருவிழா செய்யுங்க நாடகம் விடுங்க பல பேருக்கு அன்னதானம் கொடுங்க அப்படி என்று தூண்டினால்தான் மனிதர்கள் இதையெல்லாம் போய் செய்ய முடியும் உண்மையான தெய்வத்திற்கு சித்தசாலம் என்னன்னு கேட்டா மனிதனுடைய உள்ளம்தான் கடவுளுக்கு சித்தசாலம் அப்ப இங்கதான் இருக்குது சரி அம்மா அங்க சாமி இங்க இருந்து நேரா போறோம் கல்புரத்தை ஓடிக்கிறோம் தேங்காய் ஏத்துறோம் தலைகைய பார்த்து கல்புரத்தை ஏத்துறோம் நாங்க உடைக்கிறோம் ஓடிக்கிறோம் அங்க கையெழுத்து கும்பிடுறோம் ஆனா இங்க இந்த கடவுளை எப்படி வணங்குவது இந்த தேவத்தை எப்படி வணங்குவது இந்த தேவத்தை எப்படி வணங்குவது அதுக்கு வழி இருக்கு எந்த மாசக்க வஸ்துக்கு மாணிக்க குன்றுக்கும் இந்த மாசக்க வஸ்துக்கு மாணிக்க குன்றுக்கும் காணிக்கை நல்மனமே புதம்பா காணிக்கை நல்மனமே சிறுசு நடுமத்தில் கை வைத்து அத்தா மகமாரி தாயே எங்க ஊர் மக்களுக்கு எந்த விதமான குறைபாடும் வரக்கூடாது காப்பாற்று நிறைய பேர் நாங்க கரும்பு வெட்டுற வேலைக்கு போறோம் அங்க கூட எந்த தீங்கும் வராமல் நல்ல முறையில் காப்பாற்று தாயே வருடத்திற்கு ஒரு முறை கூழு ஊற்று விழா செய்யறோம் நாடகம் விடுறோம் அப்படின்னு இங்கிருந்து வந்த வழிபாடு செய்தால்தான் இது எல்லாம் அந்த ஆத்தா செய்ய விடுவாங்க அப்ப இங்க தூண்டினாதான் கோவில் போக முடியும் அப்படி அந்த மாரியம்மனை வந்தன வழிபாடு செய்து திருவண்ணாமலை மாவட்டம் அடுத்த படையூர் நகரத்திலிருந்து ஸ்ரீ ராதாகிருஷ்ண பாலமுருகன் நாடகசபா மன்ற
பணத்தை கொண்டு வந்து 2 இரவு நாடகத்தை வைத்து நாடகத்தை கண்டு கழித்துக் கொண்டிருக்காங்களே. இது என்ன சபை? இதே பெருதா தேவ சபை லட்சுமிகளாட்சபுரித சபையில் யார் யார் அமர்ந்திருக்கார்கள்? அது மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் இந்த கிராமத்தை அவதியா இருக்கக்கூடிய மாரியம்மனுடைய திரு பாதத்திற்கும் நம் நாடகத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்காங்க அனைவருடைய பாதத்திற்கும் நம் நாடக கம்பெனி அவர்களுக்கும் நம் கம்பெனி வாத்தியார் கோடையடி மிருதக சக்கரவர்த்தி பழையூர் சேகர் அவர்களுக்கும் இன்னும் கரும்பலூர் அண்ணா மிருதக சக்கரவர்த்தி ராஜேந்திரன் அவருக்கும் ரத்த பரிசோதனையில் வைத்திருக்கக்கூடிய அருமை நண்பராக இருக்கக்கூடிய செல்வம் அவர்களுக்கும் நம் நாடகத்தை கண்டு ரசிப்பதற்காக இன்னும் அக்கம் பக்கங்களாம் வந்திருக்காங்க இல்லையா அனைவருடைய பாதத்திற்கும் இந்த ஊர் பொதுமக்கள் விழாவை எடுத்து செய்கின்றார்கள் அனைவருடைய பாதத்திற்கும் உங்களுக்கு தாண்டா பையா சொல்றீங்க பண்ணு 8 விட்டுனா 3 வயிறு பையா என்ன அர்த்தம் அது ஒங்கிட்டு தம்பி நானாவது வாயில சொல்லுவேன் என்ன அவங்க 2 பேரும் போகவே அடிச்சிருவாங்க புரியுதா பிடில பையால கூட என்ன அர்த்தம் வேலைக்காரங்க மாமனார கூப்பிட முடியும் வேலைக்காரங்க சாப்பாடு வச்சுக்க அப்ப வேலை சுத்தமா இருக்கும் வேலைக்காரங்க கை போடுங்க ஆமா ஆமா அடிமடி கை வச்சுடுவோம் சரி போகட்டும் ஏன் உங்ககிட்ட வாங்க அப்ப அனைவருடைய பாதத்திற்கும் உங்கள் இருவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இவ்வளவு அழகா பேசுறியே நீ யாரம்மா எந்த ஊரு ஏதாவது ஒண்ணு கேட்டடா ஏம்மா நீ யாரு எந்த ஊரு உன் பேரு விளைக்கோ இத ஒரு நொடி சொல்லுடா மகாரி எப்படி பூரணி 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 நான் மட்டுமல்ல பூரணி பொற்களை என் தங்கை பொற்களை வேள்வி மகாரசனுடைய தபோ அருமையால் நீங்க பூரணி பொற்களை நாங்கள் யாரு திருக்கல்யாணம் செய்து தெரியுமா யாரு எங்க வீட்டுக்கார ஆமா தானே கல்யாணம் பண்ணிப்பா தாய் அப்படிதான் கல்யாணம் பண்ணுவாங்க 9 கல்யாணம் பண்ணுவாங்க அது நல்லா இருக்கு சொல்றேன் பொம்பளை போய் கல்யாணம் பண்ணுவாங்க தெரியாது கேக்குறேன் ஆணுக்கும் ஆணுக்கு பிறந்தவர் என் வீட்டுக்கார் ஓ ஆம்பளை ஆம்பளை யாரா இருக்கு யாரா இருக்கு எப்படிப்பட்டவர் எப்படி இருக்கு ஐநாரப்பன் அவர் ஆணுக்கு ஆணுக்கு பிறந்தவர் அவர் ஐநாரப்பு அவர் எப்படி பிறந்தவர் எப்படி அவர் பித்தனுக்கு முத்தானவன் சொல்லக்கூடிய ஆள் யார் அவருக்கு முத்தானவனா முத்தன் சேர்த்து தான் பிறக்கும் அது விலை உயர்ந்த பொருளா அப்படியேப்பட்ட விலை பொருளா ஐநாரப்பன் அது யாராருக்கு பிறகு அந்த தேவனுக்கும் 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 அவளது சிவபெருமான்
இவங்க 2 பேருக்கும் தெரிந்தவர் யார்? ஐயாரப்பர். அது எங்க பிறந்தவர்? அந்த புத்துப்பட்டு எல்லையிலும் புத்துப்பட்டு எல்லையிலும் சக்தி மிக வாய்ந்தவரா காட்டிலே பிறந்து எல்லை காக்கக்கூடிய தெய்வமாக அந்தந்த ஊருக்கு வந்து ஊருக்கு எல்லைக்கார தெய்வமா பூரணி பொற்களையோடு காட்சி தருவார். சரி, அப்படி இருந்தாலும் புது தம்பதிகள் எங்களுக்கு திருமணம் நடந்து ஆனா புது தம்பதிகளா இருந்தால் பதியாரவர் வரும்படியாக உத்தரவு. நான் மட்டும் போகலாமா? என் தங்கை பொற்களையும் அழைத்து போகலாம். அதனால முன்னேறத்துல ஒருத்தர் காசு கொடுத்தார். ஐயா பேரை வார்த்தை சொல்லி அதனால அவர் பேர் என்ன பேரு? வையாபுரி முன்னாள் நாடகாசிரியர். அது சரி. கோவல் சூப்பெண்ணை நாடார் கொங்கர் கோல்பாகை வேந்த பாவலர் மானங்காட்டான் பங்கைய செங்கை என்ன நெவலர் எவர் எண்ணாமல் காவலர் கர்ணன் கைகள் பிடிந்தர கரகமாறி மகாராஜ ஸ்ரீ மகாகணபுரி இந்த புதூர் நன்னகரத்தில் வாசம் செய்து வரக்கூடிய முன்னாள் நாடக ஆசிரியர் இருக்கக்கூடிய ஐயா வையாபுரி என்று சொல்லக்கூடிய ஐயா நம்மை பாராட்டி 50 ரூபாய் நன்கொடையாக வாரி வழங்கியிருக்கார்கள். ஐயா அவர்களுக்கு ஒரு காஞ்சான முழுக்க மறு காஞ்சான மலை போல் வளர்ந்து இன்னும் அந்த கலையினுடைய ஆசை தூக்க வராதுக்கு கலை மலை இருக்கக்கூடிய நெருப்பு இல்லையா கொஞ்ச நாளாவது ஒரு காஞ்சான முழுக்க மறு காஞ்சான மலை போல் வளர்ந்து அவருக்கு மக்கள் சம்பத்து மன சம்பத்து பிள்ளை சம்பத்து பேர மர சம்பத்து உண்டாகி மாரியம்மன் தொழிலிருக்க மாரியம்மனை வேண்டி சீக்கிரமாக சென்று என் தங்கை பொற்களை அளித்து வாங்க. இத பொற்களை